அப்போ இவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. மக்களை பற்றி வாக்குறுதி என்ன கொடுத்தனே தெரியல. அது வேற வாய், இது நார வாய். இவர்கள் எல்லோரும் எப்படி சொல்லி வந்தாங்க ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா, என்னென்னவோ சொல்லி வந்தாங்க. ஆனால் முழுவதுமாக கார்பரேட்டுகளுடைய கைகூலிகளாக மாறி போனது தான் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல லேட்டு, பல போராட்டங்களும் நடந்திருக்கு. புதுக்கோட்டையில் கூட நடந்திருக்கு. மருத்துவ பணியாளர்கள் போராடுறாங்கன்னா அமைச்சர் மாசு பேசுவார். ஆசிரியர்கள் இவங்க போராடுறாங்கன்னா நம்ம அன்பில் மகேஷ் பேசுவார். கார்பரேஷன் ஊழியர்கள் இவங்க போராடுறாங்கன்னா சேகர்பாபு பேசுவார். அறநிலைத்துறை ஊழியர்கள் போராடினா அப்போ வேற யாராவது போட்டு அனுப்புவாங்களா? சென்னையுடைய மினி முதலமைச்சராக செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். அதே தொனியில அவர்கள்ட்டையும் போய் அணுகிறது. முதல்வர் அவங்களோட சாப்பிட்டார் தெரியுமா, அவங்களோட தண்ணி குடிச்சாருன்னா தேவதூதரா வாங்கி கொடுத்தாரு. ஓட்டு போடலன்னா அவர் யார்? அவர் எத்தனை தடவை இதே இதுல அவர் தோத்து போயிருக்காரு. இன்னைக்கு அவர் யாரு? ஸ்டாலின். தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியுமா? 15ஆம் தேதி சுதந்திர தினம், கொடியேற்றணும். இப்ப அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய பிரச்சனை. இவர்களை வலுக்கட்டாயமா வெளியேற்ற முடியாது. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதே மாதிரி மீடியாக்களை மெயின்டைன் பண்றது யார்? நீ என்ன சேனல்? கேள்விக்கே சேனல் சொல்லணுமா? இது ஒரு ட்ரெண்டா மாறிட்டு வருது சமீப காலமாக. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கிறேன். ஒரு டீம் போட்டு அந்த டீம் ரெடி பண்ணி கொடுக்கும். இடையில கூட ரிவலத்தில் பேசும்போது பொது சிவில் சட்டத்தை ஆதரிப்போம் கொண்டு வருவோம் 9787ன்றாரு. 978ன்னு சொல்ல வரல. ஏப்பா நீட்டு விலகுன்றீங்க, எப்படிப்பா விலக முடியும்? மத்திய அரசு சட்டமாச்ச, உச்சநீதிமன்றம் அங்கீகாரம் கொடுத்துருச்சு. எல்லா மாநிலமும் நீட்டை இது பண்ணும்போது நம்ம மட்டும் எப்படி கேட்க முடியும்? இதை ஒரு கோரிக்கையாக வச்சு நம்ம பண்ணுறோம்னா அதெல்லாம் உங்க தலைவர் ஜனங்களுக்கு நம்புறாங்க. கூட்டணி அல்ல கைகள்லாம் நம்புறாங்க. என்னைக்கா கேள்வி கேட்டால் அதுக்கு தனியாக தான் சொல்லிக்கலாம். அதை தான் சீமான் கேட்குறாரு. இது கொள்கை முடிவுனா நம்ம மதுபானம் வைக்கிறது கொள்கை முடிவுன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எது எது மக்களை பாதிக்குதோ அதெல்லாம் கொள்கை முடிவுன்றது. இதை வந்து தனியார் கொடுறீங்க, மதுபானத்தை அரசு வைக்கிறீங்க. என்ன நியாயம் இது? திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு எதிராக பார்ப்பனிய பெண்ணை கொண்டு வந்தார். இவங்க வந்து இன்னைக்கு இந்த இது பண்றாங்க. நீங்க கூட நிக்கணுமா வேணாவா? பட்டியலின மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் விலகி ஓடுவதனால தான் அந்த மக்கள் உங்களை விட்டு விலகி போறாங்க. நான் வந்து ஏன் போனேன்னா, திருமாவளவன் கூப்பிட்டாரு, நான் முதலமைச்சர் நன்றி சொல்லான்னு. கோரிக்கையை நிறைவேறலைன்னா இல்லை நான் டைம் வாங்கிட்டேன் நீங்கள் வாங்கினாரு, வேற வழி இல்லாமல் போய் நின்னேன் அப்படின்னு. எவ்வளோ பெரிய மானங்கட்ட பொழைப்பு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் முதலமைச்சருக்கு பயப்படுறது இல்லை. கவுன்சிலர் கூட பயப்படுறது இல்லைங்க. கார்பரேஷன் பற்றி பேசுகிறாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கூட்டத்துக்கு கூட வரதில்லை. 200 பேருக்கு 80 பேர் அட்டன் பண்ணுறான். படிக்காசு மட்டும் வாங்கிக்குவோம். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். நான் வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கும். ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு சந்திப்பு. ஆனால் தூய்மை பணியாளர்களோட ஸ்ட்ரைக் வந்து 10 நாளாக தொடர்ந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்ட்ரைக்கு, இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த போராட்டத்துக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்க்குற விதம் வந்து ரொம்ப ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயமா தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக வந்து இந்த மண்ணோட இது மண் வளம் காப்போம், உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் இணைவோம், இப்படி இந்த மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரியே சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அரசியல் தான் பண்ணுவாங்க. மக்களோட சுத்தமாக கனெக்ட் ஆக மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்தோட வெளிப்பாடு தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கார்ப்பரேஷனை மண்டல வாரியாக தனியார் குப்பை அள்ளுறதுக்கு அனுமதிச்சது ஸ்டாலின். அந்த ஓனிக்ஸ்னு ஒரு சிங்கப்பூர் நிறுவனம் ஞாபகம் இருக்கா? அவர் மேயராக இருக்கும் பீரியடில் தான் நுழைக்கிறாங்க. அப்போ சென்னை மாநகராட்சியை இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து மெயின்டைன் பண்ணால் சென்னை சிங்கப்பூராக மாறும், சிங்கார சென்னையாக. இது பேர்லாம் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்குதா? இவருக்கு எப்போவுமே டெம்ப்ளேட் வச்சுக்குவாங்க, சிங்கார சென்னை அது இதுன்னு. அந்த மாதிரி ஓனிக்ஸ் கைடெலாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா லாரிகள் தான் இடத்த அடைச்சிட்டு போயிட்டு வந்தது, இந்த டப்பாக்கள் வந்ததை தவிர வேறு எதுவும் இல்லை. சாதாரண அந்த விளிம்பு நிலை மக்கள், இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் நகர்த்தப்பட்டாங்க. கார்பரேஷன் ஊழியர்களாக அவங்க ஏதோ அந்த குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டிலே கூட யாராவது இறந்துட்டா இல்லை இவங்களே அந்த வாரிசுகள் வருவாங்க, இந்த மாதிரி இருந்தது. அது எல்லாத்தையும் தொடச்சி எறிஞ்சு முதல்ல 2 மண்டலத்தில் தனியாரை கொண்டு வந்து உள்ளே இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த விளிம்பு நிலை மக்களை தான் வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த எஜமானர்கள் அவர்களாக மாறி போனாங்க. துப்புரவு பணின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, இந்த டப்பா வச்சுக்கிறதுன்னு சென்னை அதே மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி குப்பை
இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் குப்பைகளில் மணல் கட்டட கழிவுகளை சேர்த்து லாபம் பார்க்குற ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது. மருத்துவ கழிவுகளோட அது ஒரு பீரியடில் நடந்தது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே சென்னை ஏதோ நல்லா இதாகிடும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்து வந்த ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. சென்னை மாநகராட்சின்றது கைவிடப்பட்ட ஒன்று. இவர்களாக இந்த மாதிரி தனியார் கையில் கொடுப்பாங்க. இன்னும் கூடுதலாக சில மண்டலங்கள் தனியாருடைய இது கூட போயிடுச்சு. அதில் பர்சன்டேஜ் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதற்காக கார்ப்பரேஷன் செலவிடக்கூடிய தொகை மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கார்ப்பரேஷன் சென்னை மாநகராட்சின்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. அது மினி தமிழ்நாடு. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், எல்லா அதிகாரிகளும் இருப்பான், விஜிலன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். மருத்துவம், கல்வி, சுகாதாரம், எல்லாம் பொது சுகாதாரம் எல்லாமே இருக்கும். ஆனால் இதுக்கான ஒரு கவனிப்புன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் மத்தியில் பெருசாக இருக்காது. யாரும் கார்ப்பரேஷன்னா ஏதோ மேயரு கூட்டம் போடுறது இப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் அதை தாண்டி அது பெரிய அளவில் ஒரு இது இருக்குன்றது தெரியாது. அதனால் இவர்களுக்கு என்ன லாபம்னா இவர்கள் என்ன செஞ்சாலும் வெளியே தெரியாது. கார்ப்பரேஷனில் விஜிலன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு டிஎஸ்பி தலைமையில் தான் இருக்கும். அதை ஒரு ஜாயின்ட் கமிஷனர் லெவலில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி லெவலில் இருந்தால் அது கொஞ்சம் இருக்கிறவங்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், ஏஇ, சிஇ அப்படி இப்படின்னுவாங்க. அவங்கள போயிட்டு இவங்க போயிட்டு எந்த ஒரு பெரிய அளவில் கேள்வி கேட்க முடியாது, நடவடிக்கை முடியாது. இது வரைக்கும் கார்ப்பரேஷன் விஜிலன்ஸு யாரையாவது பிடித்து கைது செய்தார்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. அப்போ அது ஜாலியான ஒரு பதவியாக அது தனியாக அதுவும் ரிப்பன் பாலிங்களே இருக்குது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல லேட்டு, பல போராட்டங்களும் நடந்துருக்கு. புதுக்கோட்டையில் கூட நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனை நடுவில் இவங்க உட்காந்து போராட ஆரம்பித்தாங்க. இவங்க நினச்சாங்க சாதாரண விஷயம் தானே, துரத்தி விட்டுடலான்னு. எதுவும் நடக்கலை. அது ஒரு அமைப்பாக சேர்ந்து இப்போ போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்கன்னா போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் பேசுவார். மருத்துவ பணியாளர்கள் போராடுறாங்கன்னா அமைச்சர் மாசு பேசுவார். ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் போராடுறாங்கன்னா நம்ம அன்பில் மகேஷ் பேசுவார். ஆனால் இங்கே கார்ப்பரேஷன் ஊழியர்கள் இவங்க போராடுறாங்கன்னா சேகர்பாபு பேசுவார். யார் இவர் அப்படின்னு பார்த்தா இவர் அறநிலைத்துறை சிஎம்டிஏ. அறநிலைத்துறை ஊழியர்கள் போராடினா அப்போ வேறு யாராவது போட்டு அனுப்புவாங்களா? அப்போது இவர் எல்லாமுமாக சென்னையுடைய மினி முதலமைச்சராக செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சரி அது உங்கள் நிர்வாக வசதிக்கு நீங்கள் ஏதோ பண்ணிக்கிறீங்க, ரைட்டு, ஓகே. உங்கள் முதல்வர் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கம், அதனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே தலையிடுவீங்க. முதல்வர் போனால் நீங்கள் தான் இந்த பிஆர்ஓ மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பீங்க, எல்லாரையும் மிரட்டுவீங்க, உருட்டுவீங்க. அது ஏடிஎம் காலத்துலேருந்தே இவருக்கு அது உண்டு. அதை வந்து எல்லாரும் ஒரு மரியாதை நிமித்தமாக பண்ணுறதா அவர் பயத்தின் காரணமாக பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறார். அது ஒரு பக்கம். அப்போ இவர் அதே தொனியில் அவர்கள்ட்டையும் போய் அணுகிறது. முதல்வர் உங்களோட சாப்பிட்டார் தெரியுமா, அவங்களோட தண்ணி குடிச்சாருன்னா தேவதூதரா? வாங்கி கொடுத்தாரு. தேவதூதரா அவர்? ஓட்டு போடலன்னா அவர் யார்? அவர் எத்தனை தடவை இதே இதில் அவர் தோற்று போயிருக்காரு. இன்றைக்கி இந்த கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைன்னா இன்றைக்கி அவர் யார்? ஸ்டாலின் தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியுமா? அப்போது அந்த ஒரு பொறுப்புக்கு உங்களை ஒப்படைச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதை உணர்ந்து தான் நீங்கள் பேசணும், நடக்கணும். நீங்கள் என்ன வேணால் திமிர்த்தனம் பண்ணிங்க, பொது வெளியெலாம் அதை பண்ணவே கூடாது. அதே மாதிரி மீடியாக்களை மெயின்டைன் பண்ணுறது யார்? நீ என்ன சேனலு? கேள்விக்கே சேனல் சொல்லணுமா? இது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வருது சமீப காலமாக. விஜயகாந்த் ஆரம்பிச்சு வச்சார், என்ன சேனல் நீ, அது இதுன்னு. சேனல்லையும் இவர்களும் எப்படின்னா அதுவும் இவர்கள் தான் பண்ணுறது, திமுக சைடில் தான் வேண்டுமென்றே டைவெர்ட் பண்ணுற மாதிரி கேள்விகளை ரெடி பண்ணி அனுப்புறது. அதுக்கு சேனல்னா சேனல் அதுன்னு கேட்குறது. நீ டைவெர்ட் பண்ணால் கேள்வி நிறுத்தியா அப்படின்ட்டு கேள்வி மற்றவங்கள்ட்ட போகணும். அது கிடையாது. அப்போ என்ன சேனல்? நான் உனக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், இவங்களும் பதில் சொல்ல மாட்டேன். மற்ற செய்தியாளர்களும் சார் கேள்வி வந்து இப்போ நானே கேட்குறேன், சொல்லுங்கள் சார். இதுக்கு இப்போ நான் பத்திரிகையாளர் சார் கேட்குறேன்னா சொல்கிற தைரியம் கிடையாது. சொன்னால் அவர் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள அவர் வீட்டுக்கு மாற்றிடுவாங்க, இல்லாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அராஜகம் மீடியாக்கள் மத்தியில் எல்லாருக்குமே. நம்ம ஏதாவது சிவிக் மேட்டர் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அவங்களே வந்து சொல்கிறாங்க பத்திரிகையாளர்களே, சார் அண்ணா என்னென்ன உங்களுக்கு தெரியாததா வேலை பேர் பிரச்சனை என்ன அப்படின்னு. ஆமாம், நீங்கள் அரசு எதிர்க்க வேணாம், அதிகாரிகளாவது எதிர்த்து ஏதாவது பேசலாம்ல, பேசினா தானே கொஞ்சமாவது பயம் வரும். அதுக்காக நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன அவங்க ஒர்க்கு அப்படின்னா இல்லைண்ணே அப்படின்னு என்னன்னா இவர்களுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதில் போயிட்டு எடுத்துக்கிட்டு அதை ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணிக்கிட்டு தேடணும். பிரிண்ட்டு கொஞ்சம் அந்த வேலையை பண்ணுவாங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாருங்கள், ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தது. நான்லாம் தினகரனில் இருக்கும் போதெல்லாம் ரெகுலராக பண்ணுதான். தினமலர் பண்ணுவாங்க ரெகுலராக, போட்டியே இருக்கும் தினமலர் தினகரனுக்கு, கார்ப்பரேஷன் மேட்டர்லாம் யார் கவர் பண்ணுறதுன்னு. அப்போ அந்த மாதிரி இவர்களுடைய போராட்டத்தை இவர் வந்துட்டு
சம்மந்தமே இல்லாத அமைச்சர் வந்துட்டு கலந்துக்கிட்டு அவர்களை மிரட்டுவதும், வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை மிரட்டுறதும், இது வந்து ஒரு பெரிய இதாக மாறிப்போச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் யார், குமார் யார் இவர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது ஒரு பெரிய மீம் மாதிரி மாறிடுச்சு. அப்போவும் அதை பற்றி கவலைப்படல. அந்த துறை அமைச்சர் எங்கன்னா அவரும் எங்கே இருக்காரு, அவர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. இப்போ சேகர் பாபு தான் பேசிட்டு இருக்காரு. இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுமே வந்து முதலமைச்சர் எங்களுக்கு வச்ச கோரிக்கை, எங்களுக்கு கொடுத்த கோரிக்கையை தான் நாங்கள் இது பண்ணுறோம். அவங்க எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க. 2021 ஜனவரியில் கொடுத்துருந்தாரு. அவரோட தேர்தல் அறிக்கையில் 185வது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் அந்த போராட்டத்தில் அவங்க கலந்துட்டு போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து எங்கே அந்த உறுதிமொழியை காமிய பார்ப்போம், நாங்கள் எங்கே தேர்தல் அறிக்கையில் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. எப்படின்னா இது கொடுத்த தேர்தல் அறிக்கை இல்லைங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க இவங்க. அது வந்து அவருடைய ஆணவத்துடைய வெளிப்பாடு. எப்போவுமே அந்த துணியில் தான் அணுகுவாங்க எல்லாரையுமே. அணுகிட்டு அதை இவங்க நினச்சிட்டாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆதாரங்கள் தேடி எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் நடக்காது. இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து, அதாவது ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஒரு 5 மாதம் முன்னாடி ஜனவரி மாதம் 2021 ஒரு கடிதம் எழுதுறாரு. இவர்கள்லாம் கொரோனா டைமில் இது பண்ணுவாங்க, 10 ஆண்டுகள் மேலே இது பண்ணுவாங்க, நீதிமன்ற வழக்கு இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் பணியை நிரந்தரப்படுத்துங்கன்னு. நான் கூட எடுத்து ட்விட்டர்லாம் போட்டேன், சீமான் கூட எடுத்து படிச்சு. அப்போ அந்த மாதிரி இன்னும் தேர்தல் வாக்குறுதி நம்பர் 285 அதில் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிறது தான் உலகம், இவர்கள் சொல்கிறது தான் உண்மை, இவர்கள் சொல்கிறது தான் சத்தியம், இவர்கள் சொல்கிறது தான் வேத வாக்கு. மற்றவங்க கம்முன்னு போனால் அது உங்கள் கூட இருக்கிறவங்க போவாங்க. எதிரில் இருக்கிறவங்க எப்படி சுமார் உலகமே 2 கருத்துக்களால் ஆனது தான். கண்டிப்பாக. அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, எல்லோரும் கம்முன்னு இருப்பாங்க, பேசுவாங்க. இது ஆட்சி முடிகிற நேரம் பேசாதவங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அந்த போராட்டம்லாம் வலுக்கிறது. அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே ஆணவ துணியோடு டீல் பண்ணால் அது மேலும் பேக் ஃபயர் ஆகும். அதை தான் இப்போ அனுபவிச்சுட்ருக்காங்க. இனி என்ன டக்கர் அடித்தாலும் சேகர் பாபுவால் இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர முடியாது. அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறினால் ஒழிய இது அவ்வளோ சீக்கிரம் முடிவு கொண்டு வர முடியாது. 15ஆம் தேதி சுதந்திர தினம், கொடியேற்றணும். இப்போ அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய பிரச்சனை. இவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முடியாது. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இன்றைக்கி பிஜேபியிலேருந்து போய் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இவ்வளோ நாளாக 10 நாள் அவர் டூரில் இருந்ததுனால, நேற்று கூட்டன்றதுனால போல், இன்றைக்கி அவர் போனால் போயிடுவார். அப்போது நீங்கள் போகாத எதுவும் கிடையாது. உங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிற கூட்டணி தோழமை சுட்டல் முதல்ல திரும்ப போனார், சண்முகம் போயிட்டு கோரிக்கை வரணும்னா செல்வ பிறந்தகை போயிட்டார். முத்தரசன் முரட்டு முத்தரசன் அவர் போக மாட்டார். அதே மாதிரி வைகோ போக மாட்டார். ஏன்னா அப்பாவுக்கு பிள்ளைக்குமே பெரிய பிரச்சனை ஓடிட்டு. மற்றவர்கள் எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்த்துட்டாங்க. சண்முகம் வந்து போகலன்னா ஒன்றும் தேவையில்லை. அவருடைய சிஐடி தான் அங்கே போராடிட்டு இருக்காங்க, களத்தில் இருக்கிறது. முதல் நாள்ல இருந்தே இருக்கிறாங்க. ஆமாம். இவர் இன்னொரு நாளாக ஜாலரா அடிச்சிருந்தாரு. கீழே கட்சிக்குள்ளேயே பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு 10ஆவது நாள் போகிறார். இதுதான் அதனால தான் இவர்கள் கட்சி தேய்ந்து ஓடாகிறதுன்னு சொல்கிறோமே, அது காரணம் இதுதான். ஆனால் திமுக ஏதாவது அதிமுக விமர்சனம் பண்ணால் உடனே திமுக அசைன்மெண்ட் கொடுத்தா உடனே எகிரிக்கிட்டு பேசுவாங்க. அதில் முத்தரசனுக்கும் இவருக்கும் போட்டி நடக்கும். இப்போ இவர் கொஞ்சம் பரவாயில்ல, சண்முகம். முன்னாடி ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவருக்கும் முத்தரசனும் கட்டி புரண்ட சண்டை போடுவாங்க. யார் திமுகவை ஆதரிப்பது, யார் முட்டு கொடுப்பதுன்னு. எப்போவுமே முத்தரசன் ஜெயிச்சிருவார் அந்த மாதிரி. அதனால் இந்த போராட்டம் என்பது இந்த ஆணவம், இந்த மாதிரி துணி, அப்புறம் அமைச்சர் இல்லாமல் சம்மந்தம் இல்லாத அமைச்சர் பேசுகிறது. இப்போ இவங்க ஏதோ கோரிக்கை கேட்டாங்க, அந்த கோரிக்கை நான் அதிகாரிகள் சொல்லி நிறைவேற்றுறேன்னா நேரு கேட்குறாரு, ஏன் துறை இது, அதிகாரி கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணாத, சேகர் பாபு சொன்னால் செய்யணுமான்னு சொல்லிட்டு நேரு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நேரு துறையில் வந்து சேகர் பாபு துறையில் வந்து நேரு தலையிட்டு அறநிலைத்துறை புரோட்டோகால்லே வராதுல்லண்ணா. இது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி காமெடிகள், பல காமெடிகள் ஒரு ஆட்சி நடக்குது. அதுவும் நைட்டு 1:30 மணி வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை அது ஏன் நடந்து பார்த்துருக்கீங்களா? இது திமிரு. இவர்கள் இஷ்டத்துக்கு 11:30 மணிக்கு வந்துட்டு வான்னு கூப்பிடுறது, அந்த பேச்சுவார்த்தையில் இல்லாத மிரட்டுறது. அவர்கள் கிளம்பி போயிட்டாங்க. மறுபடியும் 1:50க்கு மேலே வந்திருக்காங்க. இவங்க உள்ள சேர்க்கல, நாங்கள் பேசி சொல்கிறோன்னு அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இதுதான் வந்து திரும்பி நடக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவர்கள் நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, யாரோ எழுதுவாங்க, யாரோ கொடுப்பாங்க, அது திமுக தேர்தல் வாக்குறுதி மாதிரி போகும். அப்போது நான் அதில் இந்த விஷயம் என்னப்பா, அதுவா அதை தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்துரு அப்படின்றதும், தேர்தல் வாக்குறுதியை படிக்கிறதும், கோரிக்கைகளை தலைவர்களை உருவாக்குறதும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். ஒரு டீம் போட்டு அந்த டீம் ரெடி பண்ணி கொடுக்கும். ஆமாம். அப்போ என்ன ஆகும்? இப்போ ஸ்கூல் புக்கு புதுசாக வருது, ஸ்கூலில் கொடுக்குறாங்க, நம்ம வாங்கி அது படிக்காமே அப்படியே வச்சுருந்துட்டு இது பண்ணால் அதில் ஏதோ ஒரு செயல் கட்ட எப்படி தெரியும்? இடையில கூட ரிவலத்தில் பேசும்போது பொது சிவில் சட்டத்தை ஆதரிப்போம் கொண்டு வருவோம் சொன்னார். அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க, அவருக்கு தெரியல. அப்புறமா உதயநிதியும் பக்கத்தில் கொண்டு பண்ணுவோம், சாரி அப்படின்னு மாற்றிக்கிறேன். என்ன எழுதி கொடுக்குறத அப்படியே படிக்கிறாரு.
9787ன்றாரு, 978ன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி அவர் படிக்கிறதுக்கும் அவருடைய அவர் கட்சியுடைய கொள்கைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பலர் சேர்ந்து எல்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க. இவர்கள் சேர்ந்து கொள்கைகளை உருவாக்குறாங்க. ரூன்னு ஒன்று தூக்கின்னு வராங்க. அவனை கூப்பிட்டு கலைஞர்கிட்ட போய் பண்ண முடியுமாங்க நீ ரூன்னு? முரசொலியிலேயே எழுத்துப்பிழை வந்தால் சாவடிச்சிருவாங்க கலைஞர். வண்டியில் போகும்போது துரைமுருகன் ப்ரொஃபஸரு துரைமுருகன் கேட்பாரு, அண்ணையா இன்னைக்கு என்ன முரசொலியில் பார்த்தீங்க அப்படின்னு. இல்லை இந்த இடத்துல எழுத்துப்பிழை வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு திட்டுவாராம். அதுக்கு பயந்துன்னு நாங்கள் ஏதாவது பேச்சை மாற்றிக்கிட்டு இருப்போம்னு துரைமுருகன் பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கிட்ட போய் ரூவை தூக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அவர்? யார் அவனை இங்கே அனுப்புன்னுவார்? நீங்கள் பத்திரிகையில் இப்போ தினகரனில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அவர் அறிக்கையை தப்பாக அதாவது கட் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணால் யார் பண்ணால் அனுப்புன்ட்டு வரோம். அந்த மாதிரிலாம் நடக்கும். அவ்வளோ தூரம் நுணுக்கமாக பார்க்குற தலைவர் இருந்த கட்சியில் இன்றைக்கி ரூன்னு ஒன்று ஒருத்தன் தூக்கிட்டு வரான். நம்மலாம் பிறந்ததுலேருந்தே ஸ்கூலில் நமக்கு என்ன அது ரூபாய்க்கு ரூ தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. ரூபாய்க்கு கூ நான் சொல்லி கொடுத்துக்குறாங்க இவனுங்க ரூன்னு மாற்றுறதுக்கு. அதை தூக்கிட்டு 2 நாள் சுற்றுனாங்க பார்த்தீங்களா? அது புதுசுன்னு வேறு சொன்னாங்க. புதுசுன்னு சொன்னாங்க. என்னன்னா அது ஒரு டீமு, தங்கம் தென்னரசு டீமு. அதில் இருக்கிறவர் வட இந்திய ஆள். அவருக்கு இது ரூ ஏதோ பெருசாக தெரிஞ்சிருக்குது. தூக்கிட்டு சுற்றினோன்னா பாத்தியான்னு பெருசாக ரூ போட்டுன்னு அந்த பட்ஜெட்டுக்கு அப்படியே உருட்டுறது. இந்த உருட்டுக்கு நீ கரெக்டான ஆளை என்ன பண்ணோம்? என்னடா ரூ பின்ன கூ நான் போடுவான், நீ என்னமோ நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறேன். அப்புறம் அந்த குறியீடு இந்தி எழுத்துன்னு அது இவங்க என்னன்னா இந்திக்கு எதிராக தமிழை கொண்டு வர்றது. அது ஒரு குறியீடு. டாலருக்கு எஸ் மாதிரி, பவுண்டுக்கு எல் மாதிரி, இந்த மாதிரின்றது ரூபாய்க்கு இந்த இது அந்த கரன்சி ஆக்க முடியாதுல்ல. இந்தியன் கரன்சி ஆக்க முடியாது. இருக்கு ரூபாய்னு தமிழ்ல எழுதுல ரூபாய் தனியா அது எல்லாம் தனியா இருக்கும். நான் என்ன கேட்குறேன், இந்த குறியீடை கொண்டு வந்ததே உங்க எம்எல்ஏ பையன் தான் அந்த போட்டியில் ஜெயிச்சது. ஆமாம், இது ஒரு குறியீடுன்னு கூட தெரியாமல் இருக்கிற அளவுக்கு தான். அதனால தான் அவர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோன்றது கூட ஞாபகம் இல்லை. நேற்று கனிமொழி ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் கூட்டம் நடத்துகிறாங்களா, யார்? டிஆர்பி ராஜா. அதாவது இதுக்குன்னே வக்கரமாக பேசுகிறதுக்கு, அவதூறாக பேசுறதுக்குன்னே பேர் போனவங்க. அந்த டீமோட கனிமொழி பேச்சு இது ஆலோசனையாக அது போடும்போதே இங்கே என்ன வருது? பெட்ரோல் 75 ரூபா, டீசல் 65 ரூபா. இதெல்லாம் என்ன கொடுக்கலாம்? ஏன்னா இவர்கள் தான் இங்கே வரி போடுறாங்க. டீசலுக்கு இங்கே வரி போடுறது இவங்க தான் எல்லாமே. 75 ரூபா 65 ரூபாலாம் வரும்னாங்க. என்ன ஆச்சு கேட்டால் வேறு ஏதாவது ஒரு கதை உருட்டுவாங்க. அதுவும் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா இவர்களுக்கு நீட்டை விளக்கிடுவோம். எப்படி விளக்க முடியும்? யாரும் கேட்கல, அவரும் கூட கேட்கல. ஏப்பா நீட்டு விளக்கிடுன்றீங்க, எப்படிப்பா விளக்க முடியும்? மத்திய அரசு சட்டமாச்சேன், உச்சநீதிமன்றம் அங்கீகாரம் கொடுத்துச்சு, இதுக்கு மேலே எங்கே போகிறது? ஐநா சபைக்கு தான் போகணும். எல்லா மாநிலமும் நீட்டை இது பண்ணும்போது நம்ம மட்டும் எப்படி கேட்க முடியும்? இதை ஒரு கோரிக்கையாக வச்சு நம்ம பண்ணுறோம்னா அதெல்லாம் விடுங்க தலைவரை. ஜனங்களுக்கு நம்புகிறாங்க, கூட்டணி நகர அல்ல கைகள்லாம் நம்புகிறாங்க. அது வரைக்கும் ஓட்டுவோம். என்னைக்காவது கேள்வி கேட்டால் அதுக்கு தனியாக ஏதாவது சொல்லிக்கலாம். பாருங்கள், நீங்கள் என்ன தலைவர் எவ்வளோ பயப்படுறீங்க? உங்கள் சன்னு பாருங்கள், நீட்டு விலகு ரகசியமே எனக்கு தெரியும்ட்டாப்ல. அதையே ஜனங்க நம்புகிறாங்க, கூட வரவன் நம்புகிறான். ஏதோ தெரியும் போல் வச்சிருக்காரு. வந்த உடனே ஏன் அதை அப்போ இப்போ பண்ண வேண்டியது ரகசியம்? அவர் முதலமைச்சர் அப்புறம் பண்ணுவாரோ? அவர் தான் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடினா தான் நீட் ரகசியம். அதனால் இந்த மலையை தூக்கி வைக்க சொல்லுவாங்க தெரியுமா? செந்தில் ஒரு படத்தில் மலையை தூக்குவேன்னு சொல்லிட்டு, செந்தில் மலையை தோலில் தூக்குவேன்னு சொல்லிட்டு 100 ரூபா வசூல் பண்ணுவாப்புல. அவங்க மாமனார் சுந்தரராஜ் அவரும் 100 ரூபா கொடுத்துருவாரு. சரி மர்மம் ஏதோ சாமர்த்தியமாக பண்ணுறான் பார்க்கலான்னு. அந்த ஒரு நாள் எல்லா கிராமமே வந்து நிற்கும். செந்திலும் அந்த ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து நிற்பாப்புல. மலை தூக்குறேன். என்னடா இப்போ கூட சொல்கிறான்னா, தூக்கிடுவேன் எனக்குண்ணா, நான் தூக்குவேன் அப்படின்ட்டு நேராக போய் நடுவில் அப்படி நிற்பாப்புல. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எப்படி தூக்கி வைக்க போகிறான்னு. அப்படி நிற்பார். என்ன தூக்கி வைங்க அப்படின்வாப்புல. தூக்கி வைங்களா? ஆமாம் நீ தூக்கி வைங்க, நான் தூக்குறேனா இல்லையா பாருங்க அப்படின்னு. ஏய் மலையை எப்படா தூக்க முடியும்? அதே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த நீட் ரகசியம். அதே மாதிரிண்ணே இந்த போராட்டத்தில் இருக்கிறவங்க நேற்று வரை நடந்த பேச்சுவார்த்தை 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அத்தனையுமே 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் அத்தனையுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மீறி அவங்க பேசுகிற வார்த்தை நவீன தீண்டாமை எங்கள் மேலே சுமத்துறாங்க. இதே ராம்கி நிறுவனத்தில் நாங்கள் ஒப்பந்த தொழிலாளராக போகிற மாதிரி கமிஷனரோ மற்றவங்களோ வர முடியுமா? இது என்ன நவீன தீண்டாமையை நோக்கி எங்களை தள்ளுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கிட்டத்தட்ட அது உண்மை தானே. நான் சொன்னல ஏற்கனவே, கார்ப்பரேஷன் ஊழியர்களாக அவர்கள் ஒர்க் பண்ணும்போது அதுக்குரிய மரியாதை மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். என்னென்னா நீங்கள் அரசு ஊழியராக இருக்கிறது, கார்ப்பரேஷனில் ஊழியராக இருக்கிறதுக்கும் தனியார் இவங்களை வெளியே துரத்தி விட்டுறாங்க கிட்டத்தட்ட. அப்போ தனியார் கையில் போய் இவங்க ஒப்பந்த ஊழியர்கள் தான். அப்போ அவர்கள் என்ன சொன்னாலும் அது செஞ்சு தான் ஆகணும்.
பல வகையில் அவர்களுக்கு துன்பங்கள் இருக்கும். அவர்களை வந்து சம்பள குறைப்பு, வேலையிலேருந்து திடீர்னு விரட்டி விடுறது, பெண்களை வந்து வேறு விதமாக பயன்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நீங்கள் அவர்களுக்கு தொல்லைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பணி பாதுகாப்பு அப்படின்றது 8 ஹவர்ஸ் ஒர்க்கு, சங்கங்கள் கூட அமைக்க சங்கங்கள் முடியாது. அமைக்கிறது, இது எல்லாமே பறிபோகும். இவர்கள் எல்லோரும் எப்படி சொல்லி வந்தாங்க ஆட்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னவோ சொல்லி இவர் வந்தாங்க. ஆனால் முழுவதுமாக கார்ப்பரேட்டுகளுடைய கைக்கூலிகளாக மாறி போனதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இது ராம்கே, ஓனிக்ஸு, அப்புறம் இன்னொரு 2, 3 நிறுவனங்கள் இதெல்லாம் உள்ளே வர்றது அந்தந்த பீரியடில் கமிஷன் பேஸ் அடிப்படையில் உள்ளே வந்து அதன் மூலிமா ஆதாயம் அடையிறது. அதனால தான் இவ்வளோ தொழிலாளர்கள் போராடினாலும் அவங்க வந்து கொள்கை முடிவுன்றாங்க. அதை தான் சீமான் கேட்குறாரு. இது கொள்கை முடிவுனா, அப்போ மதுபானம் விற்கிறது கொள்கை முடிவுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எது எது மக்களை பாதிக்குதோ அதெல்லாம் கொள்கை முடிவுன்றது. இதை வந்து தனியாருக்கு விட்றீங்க, மதுபானத்தை அரசு விற்கிறீங்க, என்ன நியாயம் இது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க வந்து அரசு பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்படணும்னு பேசுகிறாங்க. ஒரு எம்எல்ஏ, எம்பி, யாரோட கட்சிக்காரன் வீட்டு பசங்க படிக்குமா அந்த ஸ்கூலில்? இல்லை கவர்மெண்ட்டு நவீன சென்டரு மருத்துவ இதுன்னு தொடங்குறீங்க. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் அப்போலோலையும் காவிரிலையும் ரேலாலையும் போய் படுத்துக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று தான். அப்போ இவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. மக்களை பற்றி வாக்குறுதி என்ன கொடுத்தனே தெரியல. ஆணவம் தானே அது. 99% வெளியில் வந்தோன்னே உட்காந்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் இவர் திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு எதிராக பார்ப்பனிய பெண்ணை கொண்டு வந்தார். அவங்க என்ன பார்ப்பனர்களாக வந்து பட்டியலினத்துக்கு எதிராக இது பண்ணால் அவங்க பீரியடில் தான் எம்ஜிஆர் தான் 77ல் 33 வயசு ஆக்கினவர். இது பட்டியலின மக்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு இது உச்சவரம்பு கொண்டு வந்தார் 33 வயசு வரைக்கும். ஜெயலலிதா பீரியடில் பல இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இன்றைக்கி இந்த இது பண்ணுறாங்க. நீ கூட நிற்கணுமா வேணாவா? பட்டியலின மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர்கள் விலகி ஓடுவதனால தான் அந்த மக்கள் உங்களை விட்டு விலகி போகிறாங்க. அதே மாதிரி நான் வெள்ளிக்கிழமை இந்தியா முழுவதுக்குமே ஒரு சங்கங்கள் மீட்டிங் நடந்துக்கும் போது திமுக சார்பாக தொழிற்சங்கம் கலந்துக்கிற போகும்போது பொது நிறுவனங்களை வந்து ப்ரைவேட்டேஷன் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற ஒரு குரல் அங்கே எழுப்பிட்டு வந்திருக்காங்க. அது அங்கே. ஆனால் இங்கே வந்து இதை இங்கே கிடையாது, தனியார் மயமாக்கிறாங்க. அது வேற வாய், இது நாரவாய். மாற்றிடலாம். அதெல்லாம் அதான் சொல்கிறேனே, இவர்கள் பண்ணுறது அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் கூட இருக்கிறாங்க. தொழிற்சங்க உரிமையெல்லாம் பேசுவாங்க. சாம்சங்கில் தொழிற்சங்க உரிமை சாதாரண விஷயம். தொழிற்சங்கம் தொடங்கிறதுக்கு எதிராக அமைச்சர்லேருந்து அரசு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியே போய் முதல்வருக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். அது முன்னாடி இருந்தார் பாலகிருஷ்ணன். அந்த மாநாட்டில் சொல்கிறாரு, கட்சி மாநாட்டில் வெக்கமே இல்லாமல் சொல்கிறாரு, நான் வந்து ஏன் போனேன்னா திருமாவளவன் கூப்பிட்டாரு, நான் முதலமைச்சர் நன்றி சொல்லான்னு. கோரிக்கையை நிறைவேறலைன்னா இல்லை நான் டைம் வாங்கிட்டேன் நீங்கள் வாங்கினாரு, வேறு வழி இல்லாமல் போய் நின்னேன் அப்படின்னு. எவ்வளோ பெரிய மானங்கட்ட பொழைப்பு. இதுதான் இன்றைக்கி இவருடைய நிலைமை. அதாவது அவருடைய தனித்தன்மை சுயத்தன்மை இழந்து சீட்டுக்காக தேர்தல் அவங்க சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுகள் பாராளுமன்ற அந்த தந்திரம் வந்து இந்த நடைமுறை வாக்கு ஜனநாயகம் இருக்கிற வரை இதை நம்ம பயன்படுத்தணும். அதில் வந்து நம்முடைய சுயத்தன்மை இழக்காமல் இவர்கள் முதலாளித்துவ கட்சிகளை பயன்படுத்தி மக்களுக்கு அதில் பிரதிநிதிகளை அதிகப்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யணும்னு. ஆனால் இவர்கள் முதலாளித்துவ அந்த கொள்கைக்குள்ளே இவர்கள் விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு தேவை சீட்டுன்றதுக்காக கொள்கையை அடக்க வச்சுட்டு போகிற இதெல்லாம் பார்க்குறோம். அதுதான் பிரச்சனை. அதனால் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று தான் இருக்கும். திமுக அது எப்போவுமே கைவந்த கலை. அதே மாதிரி அவங்க போராட்ட குழுவில் இருக்கிறவர் சொல்கிறாரு, எங்களை கவுன்சிலர் மூலமாக மிரட்டுறாங்க, 3000 ரூபா தர்றேன், உங்களுக்கு வந்து போய் ராம்கி வேலையில் இது போய் ஜாயின் பண்ணிங்கன்னா 5000 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு சொல்கிறதா அவங்க குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மாநகராட்சியிலேருந்து இத்தனை ஊழியர்கள் வந்துட்டாங்க, திருப்பி வேலைக்கு வந்துட்டாங்க, இந்த போராட்டம் இழுத்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இவர்களுடைய தனியார் மற்ற மண்டலங்களில் இருக்காங்கல்ல, அவர்களை கொண்டு வந்து அங்கங்கே நிரப்பிட்டு அவங்க வந்துட்டாங்க பாருங்கன்னு ஃபோட்டோலாம் பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த போராட்டக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் ஒரு ஆள் லிஸ்ட்டு கொடுங்க, எங்கள்கிட்ட இங்கே போராடுறவங்க லிஸ்ட் நான் கொடுக்குறேன். அப்போ இவங்க உறுதியாக இருக்கிறாங்க. நீங்கள் இது இப்படியே போய் தான் மொத்தமே கார்பரேஷனே தூக்கி கொடுக்குற கண்டிஷனு தான் இவங்க. நீங்கள் சொல்கிறீங்களே போய் டெல்லியில் பேசிட்டு வந்தாங்கன்னு, போக்குவரத்து இதையே தூக்கி கொடுக்குறாங்க. தனியார் அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் கொடுக்குற வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. மின்சாரத்தையும் தனியார் கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பானி அதானிலாம் உள்ளே வந்துட்டார். இவர்கள் வந்து இவர்களுக்கு கொள்கை இந்த பேச்செல்லாம் அதுக்கு தனியாக ஒரு 10 பேரை வச்சுருப்பாங்க. அவங்க கொள்கை அது இதுன்னு ஓங்கி நின்று பேசுவான், டிவி விவாதத்தில் சண்டை போடுவான், விட்டா கடிச்சு வச்சுருவான் போல், அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. இவர்கள் சத்தம் இல்லாமல் இவர்கள் ஒர்க்கை தனியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு அதிகாரிகள் அதுக்கு தானே இருக்கிறான்.
எப்படி இதை இது பண்ணலாம், இந்த கமிஷன் எப்படி கிடைக்கும், இந்த நிறுவனத்தை எப்படி கூட்டு வரலாம், இதை எப்படி அமல்படுத்தலாம், இதுக்கு தான் அதிகாரிகளுக்கு என்றைக்குமே மனசாட்சி இருக்காது. அவர்கள் எந்திரத்தனமாக தான் இயங்குவாங்க. அவர்களுக்கு ஒன்றும் ஓட்டு ஜனங்க போட போகிறதில்ல. இன்றைக்கி இந்த மனசாட்சியற்று இயங்கி ஜனங்க எதிர்ப்பாகி திமுக அரசு கவுந்துச்சுன்னா இந்த அதிகாரி அப்படியே அதிமுக கவர்மெண்ட் வந்தோன்னா அங்கே போயிடுவான். அங்கே போய் இதே ஐடியா கொடுத்துட்ருப்போம். அந்த கவர்மெண்ட்டில் அந்த இதுக்கு இவ்வளோ கமிஷன் கொடுத்தாங்க, நீங்கள் இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இவ்வளோ தருவோம், நான் பேசி முடிச்சிடுறேன் அப்படி இப்படின்னு மறுபடியும் இவங்களை கவுத்துட்டு இங்கே வருவாங்க. இது ஒரு வர்க்கம். இதில் நியாயமான அதிகாரிகளும் இருக்காங்க. இதை நம்பாமல் ஆட்சி செஞ்சவர்கள் தேடி இருக்காங்க. இப்போ காமராஜர்லாம் ஸ்கூல் மதிய உணவு திட்டத்துக்கு சொல்கிறாரு, காசு இல்லைன்றாங்க அதிகாரி. காசு இல்லாத நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்ன வேலையை நீ பாருன்றார். இம்பீச் பாவான்னு ஒருத்தர் கேரளாவில் இருந்தார், போக்குவரத்துறை அமைச்சராக. அவர் காரில் ஒரு நாள் போகும்போது விவசாயி நடந்து போயிட்டுருக்கு. அப்படி என்ன நடந்து போச்சு, பஸ்ஸே வராதுங்க, நீ சாயந்தரம் வரும்போது நில்லு, அங்கே பஸ் வரும் அப்படின்னா. இதே ரூட்டுக்கு பஸ் வரும். அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த ரூட்டில் பஸ் விடு. அது வந்து கஷ்டம் இது இருந்தால் நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்னதை நீ செய் அப்படின்ட்டு பஸ்ஸை விடு. அரசியல்வாதிகள் அப்படி தான் இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கஷ்டமா அப்படியா, சரி சரி சார், இது முடியாது சார், சரி 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 சார், இதை இப்படி பண்ணலாம் சார், சரி 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 சார், அதை அப்படி பண்ணலாம் சார், சரி சரி. நாலு அதிகாரி ஒன்றா சேர்ந்துக்குவோம், நான் சொன்னால் கேட்குறாரு, அவன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். இப்போ அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த கோர்ட்டு சொல்லுது பாருங்கள், ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ஐஏஎஸ் அதிகாரிகள் நடத்துகிறாங்க. உடனே பொங்கிக்கிட்டு போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் கவர்மெண்ட், அதுதான் ஊருக்கே தெரியுமே. கோர்ட்டு ஏன் சொல்லுதுன்னா, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் முதலமைச்சருக்கு பயப்படுறதில்ல, கவுன்சிலர் கூட பயப்படுறதில்லைங்க. கார்பரேஷன் பற்றி பேசுகிறாங்க. கவுன்சிலர்கள் அந்த மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கூட்டத்துக்கு கூட வரதில்லை. 200 பேருக்கு 80 பேர் அட்டன் பண்ணுறான் ஒவ்வொரு கூட்டத்துலேயும். படிக்காசு மட்டும் வாங்கிக்குவோம். அப்புறம் நீ ஒரு நாள் உன் வார்டுக்கான கூட்டத்தில் கூட நீ கலந்துக்கிட்டு குறைகளை பேசுகிறதும் மற்றது பண்ண தயாராக இல்லைன்னா நீ எப்படி வருஷம் பூரா அந்த மக்களுக்காக உழைப்ப? அந்த மக்களுக்கு ஒன்று எங்கே தெரியும்? முன்னெல்லாம் லோக்கலில் இருக்க கட்சிக்காரனா மக்களுக்கு தெரியும். இவர் இந்த வட்ட செயலாளர் இருக்கார். எங்கள் நான் சேப்பாக்கத்தில் இருந்தப்போ ஏகே ஜெகதீஷன் ஒருத்தர் இருந்தார். ஒரு இந்த வண்டியில் தான் சுற்றுவார் அவர். நம்ம ராஜ்தூத் வண்டி இருந்தது அந்த காலத்தில் இருக்கும், 2 இது வரும் சேகப் ஃப்ரண்ட்டில், அந்த வண்டியில் தான் சுற்றுவார். யார்? பகுதி செயலாளர். இப்போலாம் வட்டமே ஃபார்ச்சுனர் காரில் தான் வருவாங்க, சுற்றுவார். எல்லாருக்கும் தெரியும் ஏகே ஜெகதீஷன் அதுன்னு. அது மாதிரி எல்லாருமே வந்து ஒரு மக்களோட மக்களாக இருந்தாங்க. அதே மாதிரி அந்த தொகுதியில் ராஜின்னு ஒருத்தர் கவுன்சிலர் இருந்தார். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், அப்படியே சாதாரணமாக இருப்பாங்க. அதெல்லாம் மாறி பணம் இருக்கிறவன் ரவுடிசம் பண்ணுறவன் அவன் கட்சின்னு வந்தவன் ஜனங்களை கிட்ட போக பயப்படுறாங்க. ஜனங்களுக்கு என்னென்னா, அந்த காலத்தில் கொண்டு வந்த அந்த சின்னம் இருக்குல்ல, அதுக்கு போடணும். 2வது, இவர்கள் சாதனையெல்லாம் சொல்ல முடியலல்ல, இந்த மாதிரி கிட்ட போய் பேச முடியும். அதுக்கு பதிலாக ஒரு பொது எதிரியை நிப்பாட்டிடுறது. பாஜக பாஜக பாஜக. நீங்கள் பாருங்கள், தேர்தல் இதை தூக்கிட்டு சுற்றுறாங்க. அதுக்கு பின்னாடி ஊர்வலம் போகிறது, இது பண்ணுறது. பார்லிமெண்ட் நடக்கிறதே ஒரு 10 நாள் 15 நாள். அதில் கரெக்டாக பண்ணால் ஒரு நாள் கூட நடத்த விட்றது இல்லைங்க. கண்டிப்பாக ஏங்க நீங்கள் போராடுங்க, முடிச்சுட்டு பார்லிமெண்ட் கூட்டத்தில் அட்டன் பண்ணோம்ல, ஒரு நாள் கூட நடக்கலைங்க பார்லிமெண்ட்டு முழுமையாக. மாநிலங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்க போகிறவங்கன்னா ஜாலியாக இருக்கிறாங்க. வடை சாப்பிட்டுக்கிட்டு போண்டா சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக ப்ளக்கார்டு ரெடி பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க, நின்றுக்கிட்டு ஒருத்தர் கிண்டல் அடிச்சிக்கின்னு. கேட்டால் நான் மக்கள் பிரச்சனை போராடணும். ஏன் வருஷம் பூரா தான் போராடிட்டுருக்கீங்களா? பார்லிமெண்ட் எதுக்கு நடக்குது? அங்கே போயிட்டு இது பண்ணுறது. அப்புறம் அந்த புல்வாமா அந்த இது பஹல்காம் தாக்குதல்னா அவர்கள் பாகிஸ்தானியர்கள் நீங்கள் உங்களால் ஆதரவு கொடுக்க முடியுமான்னு இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறது வந்து உலக நாடுல பாகிஸ்தானை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு காமிப்பான். அமித்ஷா அவர்களே நாடாளுமன்றத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. நம்ம அமைச்சர் சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் மற்ற அமைச்சர் நாட்டில் உள்ளவங்க சொல்கிறது அதுதான் பிரச்சனைங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் போய் பண்ணுறதுடைய விளைவு, அவன் எடுத்துகிட்டு ஐநா சபைக்கு போவான். இங்கே பாருங்க, அவங்க பாகிஸ்தானில் இல்லை பாருங்கள், சிதம்பரமே சொல்லியிருக்காரு, அவங்க நாட்டு தலைவர். இவர்கள் வந்து போலியாக எங்கள் மேலே சண்டை போட்டாங்க. இப்போ பாகிஸ்தானில் நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு அமைச்சர் பேசினா நம்ம தூக்கிட்டு போவோம்ல. ஆமாம், கண்டிப்பாக. எதிர்கட்சி தலைவரே பேசி, இப்போ ட்ரம்புக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிறேன், உடனே நீங்கள் தகவல் வருதா இல்லையா? அப்போ நீங்கள் முதல்ல இந்தியா பக்கம் நிற்கணும், குறைகளை அப்புறம் சொல்லணும். ஃபஸ்ட்டு உண்மையை ஏற்றுக்கணும். ஓரளவுக்கு உண்மையை ஏற்றுக்கணும்ல. உண்மையே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. காங்கிரஸ் இந்த மாதிரி அரசியல் பண்ணி தான் ஒன்றும் இல்லாமல் போகுது. இப்போ ராகுல் காந்தி இதில் போய் மாட்டிக்கிறாப்புல. இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்காங்க. கக்கூஸில் வந்து 1000 கோடி ஊழல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க.
இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இந்த போராட்டம் சம்மந்தப்பட்ட ஊழல் தான் இதுவும். இந்த ஊழலை எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் பண்ணாத ஊழலை திமுக பண்ண ஆரம்பிச்சிட்டு நினைக்கிறீங்களா? கக்கூஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 360 கோடி என்னமோ போட்டு எங்கேயுமே பார்க்காத ஒன்று. ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணும்போது அந்த இதை சிங்கியை பேத்து எடுத்துகிட்டு பூசி வைப்பாங்களான்னு தெரில. கழுவுனா தானே பிரச்சனை, தெரியும். அப்படியே எடுத்துகிட்டு பூசி வச்சிடலாம்பா அப்படின்னு. இது வந்து அடுத்த கவர்மெண்ட் வரும்பொழுது இந்த விவகாரங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணையெல்லாம் வச்சா மேயர்லேருந்து யார் யார் துணை போனாங்களோ எல்லாம் மாட்டிக்குவாங்க. சேகர் பாபுலாம் தப்பிச்சுக்குவார். ஏன்னா அவர் அந்த துறையே கிடையாது. ஏப்பா எனக்கு கூப்பிட்டாங்க, நான் வந்து நின்னேன், அந்த அம்மாவுக்கு பேச தெரியாதுனாங்க, நான் பேசினேன், அவ்வளோதான்ட்டு போயிடுவார். அப்போ இந்த விவகாரங்களில் யார் யார் இது பண்ணுறாங்கிறது வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணுறதுனா 2.0க்கு கொண்டு வரதுக்கு பிரம்ம பிரயாதனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது எதையாவது தின்னால் பித்தம் தெளிதான்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இறுதியாக ஒரு கேள்வி தான், போராட்டத்தை பற்றி கேட்கும்போது போராட்ட என்ன பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது சேகர்பாபு அவர்கள் சொன்னது, நாங்கள் பத்திரிகையாளருக்கு தான் பதில் சொல்லுவேன். ஒரு பக்கம் அப்படி ஒரு தாக்குதல், இன்னொரு பக்கம் ஒரு டிபேட்டில் பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு, சென்னை கார்பரேஷன் ஸ்மார்ட் சிட்டி கண்ட்ரோலில் இருக்குங்க, அதுக்கு கார்பரேஷன் இங்கே உள்ளவங்க சம்மந்தம் கிடையாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுங்கிறார். என்ன பேசிட்டு இருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? ஸ்மார்ட் சிட்டின்னு 2-3 இடத்துல பண்ணாங்க. இல்லை நம்ம சொம்பு தூக்கலாம், அதுக்கு இப்படி தூக்க. அதுதான், நீங்கள் பள்ளத்தில் ஒருத்தர் விழுந்து இறந்து போயிட்டார், மழைநீர் வடிகாலில். பத்திரிகையாளர் தான் அவர். பத்திரிகையாளர்னா பத்திரிகை ஆஃபீஸில் வேலை செய்கிறார் ஒரு இளைஞர். அதுக்கு என்ன உருட்டுனாங்க தெரியுமா? வேறு உருட்டுலாம் உருட்டுனாங்க. அதனால் நீங்கள் பத்திரிகையாளர்களில் இன்றைக்கி பத்திரிகையாளர் துறைன்றதை தான் சொன்னேன், முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன். கார்பரேஷன்னா ஒரு பெரிய உலகம். அதுக்கு பீட்டு போகிறவங்க வந்து இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குது மக்களுக்கு என்ன இருக்குதுன்னு தேடி இது பண்ணணும். ஆனால் அது கிடையாது. நேராக போய் கிருப்பன் மாளிகையில் தனியாக ஒரு ரூம் இருக்கும், அங்கே உட்காந்துக்கிறது. மேயர் பார்த்து பேசுனாங்கன்னா மேயரே பேசிட்டாங்க, கமிஷனர் பேசிட்டோன்னா கமிஷனரே பேசிட்டாரு. அப்புறம் அந்த துறை தலைவர், மண்டல தலைவர்கள் அவங்களோட லிங்கி வச்சுக்கிறது, இவரை வளப்படுத்துக்கிறது. இன்னொன்று வந்து பத்திரிகையாளர்கள் வந்து பெரும்பாலும் இந்த ஒர்க்கை பண்ணக்கூடாது. தலைமையில் இருக்கவங்க உங்களை பார்த்து உங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அவர்கள் கண்ணில் சிக்காமல் நீங்கள் கீழே இருக்கிறத எடுத்துகிட்டு எழுதி விட்டு போயின்னே இருக்கணும், இல்லை பதிவு பண்ணிட்டு போகணும். அப்படின்னா என்ன ஆகுனா, அவர்களுக்கு பெரிய கான்டாக்ட் இல்லாமல் போவோம், தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தீங்க, உங்கள் லெமன் டீ பப்ஸு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ நல்ல மனசுக்காரங்க தெரியுமான்னா முடிஞ்சிச்சு. அடுத்த தடவை உங்களுக்கு சலுகைகள்லாம் பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து மக்கள் குறைய பார்க்க மாட்டீங்க, அவங்க சொல்கிறத எழுதுவீங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். அதில் பாருங்கள், நீங்கள் ஆங்கில பத்திரிகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் தான் அதெல்லாம் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறான். இண்டு என்ன பண்ணுது? அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள்லாம் பதிவு பண்ணால் தான் கொஞ்சம். முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்த பதிவு எடுத்துக்கிட்டு சேனலில் பேசுவாங்க, ஸ்டோரியாக போடுவாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் அவன் பெரிய அறிவாளியாயிட்டாங்க அவங்களாம். இன்னொன்று பயம், அதனால் தொடர்றதே கிடையாது. அதனால் ஆங்கில பத்திரிகையில் வந்தது ஆங்கில படிப்புகளோட போயிடும், தமிழில் கூட வராது. நன்றி, நம்ம நேரத்தை கட்டணும்.